ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட். நம்ம மனசு ஒடிஞ்சு போயிருந்தா அதை ஒரு நொடியில் சரி பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? மனசு ஒடிஞ்சு போயிருக்கும் போது அப்படியே அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்து அப்படியே இனிமையான இசையை கேட்கலாம். மியூசிக் போட்டுக்கலாம். இப்போ தான் எல்லா கையிலையும் மொபைல் இருக்கே. அதில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை இன்ஸ்பயர் பண்ண லவ் சாங்ஸ் கூட எடுத்துக்கலாம். இனிமையான ரஜினி லவ் இட்ஸ், கமல் லவ் இட்ஸ், இது மாதிரி எவ்வளோ பாடல்கள். இளையராஜா நம்ம இருக்கிறாங்க, நம்ம பொக்கிஷம், நம்ம தமிழ்நாட்டுடைய பொக்கிஷம். இதுபோல இனிமையான பாசிட்டிவான பாடலை கேட்கணும். நெகட்டிவ் திங்கிங் வரக்கூடாது. அதில் அழுகு பாடலாம் கேட்கக்கூடாது, சோக பாடலாம். அப்படி இனிமையான பாடலை கேட்டு அப்படியே ஒரு கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை போட்டோம். அமைதியான ரூம் இருக்கணும். அந்த பாட்டை கேட்க கேட்க ஒரு வரிகள் போக போக ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு, மூணு, அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்கலாம். அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இல்லை எனக்கு லவ் சாங்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ ஏஜ்டு மேன்னா ஒன்றும் கவலை வேணாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி பாடலை கேட்கலாம். உங்கள் மதம் சம்மந்தப்பட்ட சாமி பாடலை, இனிமையான பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய பாடலை நீங்கள் நல்லா கவனமாக ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கேட்கலாம். கண் மூடி இருக்கணும், தான் முக்கியம். வேறு எந்த சென்சஸும் ரியாக்ட் ஆகக்கூடாது. அப்படியே கண்ணை மூடி இப்படியே இருக்கும். மனம் ஒரு அமைதி பெறத்தை நம்மளால் உணர முடியும். ஒரு எனர்ஜி கிடைக்கும். மனம் சைலன்ஸில் போகும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ.